தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சத்திரப்பட்டி கிராமத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை சேரும் சகதியுமான சாலையில் கொண்டு செல்லும் அவலநிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சத்திரப்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் யாரேனும் இறந்தால், அதாவது தற்போது இந்த பகுதியை பாருங்க, இறந்தால் அதாவது இடுகாட்டிற்கு செல்லக்கூடிய பாதை சேரும் சகதியுமாக இருப்பதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அதாவது அந்த பகுதி அதாவது வண்டியை தள்ளி செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை தான் இருக்கு. இந்த பகுதி மக்கள் இருக்கிறோம். வணக்கம். இந்த பகுதியில் இருக்கிற சாலை எவ்வளவு இந்த குறித்த அதிகாரத்தை வணக்கம். சத்திரப்பட்டி கிராமத்தில் நாங்கள் வசித்து வர்றோம். 100 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக இந்த சுடுகாட்டை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சிட்டாக்க இந்த பாதையில் வரவே முடியாது. அரசு வந்து எங்கள் மேலே அருள் கூர்ந்து கவனத்தில் எடுத்து எங்களை போராட்டத்துக்கு தள்ளாமல் சரியான பாதையை அமைச்சு தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றியத்துக்குட்பட்ட நடுப்பு சத்திரப்பட்டி கிராமத்துல யாராவது இறந்தால் அவர்களை அடக்கம் ஈம சடங்கு செய்வதற்காக இந்த பகுதி கிராம மக்கள், அதாவது சேரும் சகதியுமாக இந்த வாய்க்கால் பகுதிக்கு கொண்டு சென்று அவதிப்படும் நிலையத்தை நம்ம பார்க்கின்றோம். எங்களுடைய ஈடுகாட்டுக்கான சாலை முறையாக இல்லை. கிட்டத்தட்ட முழங்கால மட்டத்துக்கு நாங்க பள்ளத்தினால நிலையை தான் தூக்கிட்டு போறோம். வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு முறையான சாலை வசதி வேணும். எங்களுடைய கோரிக்கை மக்கள் ஏத்துக்கிறாங்க. அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு உடனடியாக எங்களுக்கு சாலை வசதி ஏற்று தரணும். கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பத்துக்கு மேல அந்த கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கோம். சத்திரப்பட்டி கிராமத்துல இதுல என்ன நடக்குதுன்னாக்க, நாங்க காலங்காலமா இருக்கிற எல்லா இது வரைக்கும் 2 பீரியட் வந்திருக்கு. 2 ஆட்சி வந்திருக்கு. 2 ஆட்சியில உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நாங்க பண்ணியிருக்கோம். பால் அமைச்சு தரேன், பண்ணி தரேன்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவையும் நடந்ததில்லை. இதை கண்டிச்சு இந்த கிராம மக்கள் நாங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். நாளைய கட்டத்துல நாளைக்கு நாங்க மறியல்ல உட்கார்ந்துருவோம். இந்த சத்திரப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு யாரேனும் இறந்தால் ஈம சடங்கு செய்வதற்கு இந்த வாய்க்காலில் அதாவது வண்டியை தள்ளி சென்று ஈம சடங்கு செய்யும் அவல நிலை தான் உள்ளது. இந்த பகுதி மக்கள் பலமுறை அதிகாரியிடம் முறையிட்டும் இதுவரைக்கும் இந்த செய்திகளுக்காக நலியும். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி